8ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பிரம்மாண்டமான பரிசு திருவிழா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. திங்கள் முதல் சனி வரை பொன்னி கேர் ஆஃப் ராணி சீரியலை தொடர்ந்து பாருங்க. சரியா பதில் அனுப்புற முதல் 100 நபர்களுக்கு அட்டகாசமான பரிசுகள் காத்துட்டு இருக்கு. லெட்ஸ் வெல்கம் மனோபாலா சார். இவ்வளோ டேலண்ட் உள்ள குழந்தைகளை இந்த ஷோவில் தான் பார்க்குறேன். நான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். என்னப்பா இது ரப்பரா இல்லை? போன் சார். என்னால் இப்படி காலை எடுத்து வைக்கிறதுக்கே நடுங்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் என்ன நானே செதுக்கிட்டேன். கணக்குல நீங்க புலின்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? 8594 பிளஸ் 3651 இஸ் ஈக்குவல் டு. ஏன் புல்லட் ஓட்டுற? சம் போட்டு பார்க்கறேன். 1 2 2 4 5. சூப்பர். ஒரே ஸ்டெப். நானே கோணவாய் கொட்டாய் விட்ட மாதிரி இருக்கு. நீ ஏமா குழந்தை ஆசைப்படுது சார். குழந்தை ஆசைப்பட்டா நீ பண்ணு. இப்போ என் பாடியில் எவ்வளோ போன் இருக்கு கண்டுபிடி பார்ப்போம். வெல்கம் டு கமகம மனம் நலம் தரும் தினம். ஆர்கேஜி நெய் வழங்கும் சூப்பர் ஹீரோஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஆடி அதிரடி தள்ளுபடி விற்பனை. கிட்ஸ் ஸ்டைலிங் பார்ட்னர் செல்வாஸ் கிட்ஸ் வேர் மேட் வித் லவ். பவர்ட் பை அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். ஆச்சி மிளகாய் தூள் பெருக்கி விடும் காரம் நிறம் சுவை தருகிறது. சிக் எக் ஒயிட் ஷாம்பு. பொதுவாகவே ஒரு விஷயம் புதுசாக நம்ம பண்ணும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட் வரும். புதுசாக சைக்கிள் கற்றுக்கும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட், புதுசாக வண்டி ஓட்டும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆனால் நம்ம சூப்பர் ஹீரோஸ் ஒவ்வொரு வாரமும் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்க்குற வித்தியாசமான டேலண்ட்ஸ் மாதிரி இந்த வாரமும் 3 முத்தான டேலண்ட்ஸாக பார்க்க போகிறோம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாரமும் நம்ம ஷோக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி வரப்போகிற கெஸ்ட் யாருன்னு ஆக்சுவலாக அவருக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. இருந்தாலும் அவர் யாருன்னு ஒரு கெஸ்ட் பண்ண ஆரம்பிங்களேன். அவர் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்லையும் அவர் ஃபேன்ஸ் உண்டு. லெட்ஸ் வெல்கம் மனோபாலா சார். வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ டேலண்ட் உள்ள குழந்தைகளை இந்த ஷோவில் தான் பார்க்குறேன். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ்? சார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. அப்புறம் வாரம் போகும்போது இந்த நர்வஸ்னஸ் பழகிருச்சு. அதை தாண்டி குழந்தைங்களோட எனர்ஜியும் அவங்க டேலண்ட்டையும் பார்க்கும்போது நமக்கே ஒரு எனர்ஜி வந்து இந்த ஷோ வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு ப்ராக்டிஸ் ஆங்கர் மாதிரி ஆகிட்டுருக்கேன். இப்போ ஆக்சுவலாக அவங்கள்ட்டேருந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய வந்துடுது இல்லை ஆட்டோமேட்டிக்காக? கண்டிப்பாக சார். ஏன்னா இவ்வளோ நாலேஜபிளாக இவ்வளோ ஒரு எந்துவாக இருக்கிற குழந்தைகளை பார்க்கும்போது நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்கும். அறிவு ஜீவிகள் மட்டுமில்லை, எப்படி இப்படி கற்றுக்கிறாங்கன்னு ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதில் கலந்துக்கிறதுக்கு நல்லா பண்ணுங்க. ஓகேயா? ஆல் த பெஸ்ட். பல படங்கள் மூலியமாக நீங்கள் குழந்தைங்களை பயங்கரமாக ரசிக்க வச்சுருக்கீங்க. இன்றைக்கி நம்ம சூப்பர் ஹீரோஸ் உங்களை ரசிக்க வைக்க போகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட். வந்திருக்கும் பெரியவர்கள், அவங்க ஃபாதர் மதர் எப்போதுமே குழந்தைகளை அது போக்கில் அதுக்கு என்ன இருக்கோ அதை பின் பாயிண்ட்டு தூக்கிட்டிங்கனாலே போதும். அந்த குழந்தைங்க தானாகவே வளர்த்துக்குவாங்க. அதுதான் வந்து முக்கியம். டோன்ட் கிவ் ப்ரெஷர். ஒரு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ப்ளஷராக அது இருந்தால் தான் நம்ம அதோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், எதிர்காலமும் நல்லா இருக்கும். ஆல் த பெஸ்ட் டு ஆல் த சில்ட்ரன். தேங்க்யூ சார். மனசையும் உடம்பையும் சமநிலைப்படுத்தணும்னா பண்ணணும் யோகா. அடுத்து பர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்மலாம் சொல்ல போகிறோம். ஆஹா, நம்ம ஷோவோட பலமே சின்ன சின்ன குட்டீஸ் தான்.
Let's welcome our Chitesh. LED open. Hi Chitesh. ஹாய் சார். Hi. உங்களை பற்றி அப்படியே ப்ரீஃபாக நம்ம ஆடியன்ஸ்க்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. ஹாய், மை நேம் இஸ் சித்தேஷ். ஐ எம் ஸ்டடிங் இன் கோவை பப்ளிக் ஸ்கூல் இன் 5th ஸ்டாண்டர்ட். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். எதில் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணீங்க? சக்ராஸ் நான் 85x in 1 minute break. யோகாவில் எக்ஸ்பர்ட்டு. எப்படி இவ்வளோ டேலண்ட் யோகாவில்? எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ட்ரைனிங்கு? 1 year. 1 year. ஓகே, ரெடி? ரெடி நீங்கள் சார்? ரெடியா? எஸ் சார்.
என்னப்பா இது ரப்பரா இல்ல போன் சார். போனெல்லாம் இல்ல, இது ரப்பர் தான். ஆ சார், போன் சார். என்னால இப்படி காலை எடுத்து வச்சுக்கிறதுக்கே நடுங்குது. இது என்னப்பா இது, இப்படி சுத்திட்டே ஸ்கூலுக்கு போயிருவியா? கர்ணா இதெல்லாம் என்னது? சார் சீரியஸாக இந்த மாதிரி ஒரு யோகா பார்த்ததே இல்லை. ஆனால் மனோபாலா சாராலையும் முடியும் இந்த பாக்ஸ் யோகா, கரெக்டா? வெளியே வருவல்ல, ஃப்ளோர் வெளியே கொண்டுருவேன். சார் என்ன திட்டாதீங்க சார், பின்னாடி சொல்கிறேன். நானே காலில் வீல் வச்சு சுத்திட்டு இருக்கேன். வேற சூப்பர்ப்பா. கண்டிப்பா இப்போ அவரு ஒண்டர்ஃபுல் மாஸ்டர், ஒண்டர்ஃபுல், உண்மையிலேயே சூப்பர். ஆல் த பெஸ்ட். ட்ரெயின் எவ்ரிபடி. ஆக்சுவலாக இந்த பையன் வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கான் பாருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Most expressed with the head in back bend position in 1 minute is 85 and was achieved by Chitesh India in Tamil Nadu. Super. ஒரே வருஷத்தில் இந்த அளவுக்கு சிறப்பாக ட்ரெயின் கொடுத்த மாஸ்டருக்கும் சரி பையனுக்கும் சரி, நம்ம ஆர்வமாக இருந்தால் தான் அவர் கற்றுக் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஆர்வம் இவனுக்கு இருக்கு. ஆல் த பெஸ்டா தம்பி. ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க உங்கள் ஸ்கூலில் +2 வரைக்கும். எஜுகேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்களா? பிகாஸ் இந்த டேலண்ட்னால இல்லை, பெரிய அது ரொம்ப அப்ரிஷியபிளாக இருக்கு. நம்ம ஷோவில் வர ஒவ்வொரு குழந்தைங்களும் சார் ஒவ்வொரு யூனிக்கான டேலண்ட்டு, அதுவும் நம்ம யூஸ்வலாக பார்க்குற டேலண்ட் இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாக. ஆமாம் ஆமாம், ரொம்ப ரொம்ப சிறப்புடா தம்பி. ஆல் த பெஸ்டா. தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ. சூப்பராக பண்ணீங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா பண்ணீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு யோகா சீரியஸாக பேப்பர் மடிக்கிற மாதிரி உடம்பு மடிக்கிறாப்லையே, கலக்கிறாப்லையே. யாரெல்லாம் வந்திருக்கா வீட்டிலேருந்து? அப்பா, அம்மா, மாஸ்டர். மாஸ்டர் வந்திருக்காங்களா? ஓ சூப்பர். வர சொல்கிறீங்களா? வாங்க கூப்பிடுங்க. வாங்க. இந்த மாதிரி ஒரு யோகா நாங்கள் யாருமே பார்த்ததில்ல. மனோபாலா சார்லாம் செம்ம ஷாக்கு. கண்டிப்பாக சார். நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு வந்து லாக்டவுனில் தான் எங்களுக்கு அறிமுகமானார், மாஸ்டர் அறிமுகமானார். ரொம்ப ஒரு வருஷத்துலேயே வந்து இவ்வளோ டேலண்ட் வெளியே கொண்டு வந்துடும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரே வருஷத்தில் கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். வைஷ்ணவிக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சரவணன் சாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என் பையனோட திறமையை இப்படி உலகம் ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜிதேஷ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அவர் இவ்வளோ பண்ணும்போது ஃபுல்லாக பெண்ட் பண்ணி இப்படிலாம் போகும்போது உங்களுக்கு பயமா இல்லையா பார்க்கும்போது? ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பழகிட்டாங்க. நல்லா பண்ணுறாரு. ரொம்ப நல்லா பண்ணீங்க. நீங்கள் இதே மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் சேஃபாக பண்ணி நிறைய கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரவுண்டு எங்கள் ஷோக்கு வரணும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சின்னதுலலாம் சேட்டப் பண்ணாலே வாத்தியாருங்க கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிற வார்த்தை, சேட்டப் பண்ண எலும்பை எண்ணிடுவேன் அப்படின்வாங்க. எலும்பு என்றதுக்கும் அடுத்து வர போகிற சூப்பர் ஹீரோக்கும் என்ன சம்மந்தம் தானே யோசிக்கிறீங்க? நாமளே பார்த்துருவோம். லெட்ஸ் வெல்கம் தான்வி. ஹாய் தான்வி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்கேருந்து வர்றீங்க? உங்களை பற்றி ஒரு ப்ரீஃபான இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. என் பேர் தான்வி. நான் லாலாஜி மெமோரியல் ஒமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல் படிக்கிறேன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? சென்னை. சூப்பர். சென்னையில் எங்கே? முகலிவாக்கம். முகலிவாக்கம். உங்களுக்கு என்னெல்லாம் ஹாபி? ரெயின்போ கலரிங்ஸ் பண்ணுவேன். வெரி குட். ரெயின்போவில் எத்தனை கலர்? 7. சூப்பர். 7 கலர்ஸ் சொல்லுவீங்களா? எங்க சொல்லுங்க. ரெட், yellow, green, orange, blue, indigo, purple. நீங்க என்ன பண்ண போறீங்க? வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக். எங்க
அதை வீரபாண்டி கட்டபொம்மன் அவரோட டைலாக் சொல்லுங்க. நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். நான் ஜாக்சன் துரையை சந்தித்து வருகிறேன். ஓ, நீர்தான் ஜாக்சன் துரையோ? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதே விரும்பி நானும் வந்துள்ளேன். கற்றுக் கொடுப்பது நம்மட தமிழினம். நீ கற்றுக் கொடுப்பது முயற்சிப்பது அறிவீனம். கிஸ்தி திரை வழி வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விலகுது. உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயே, ஏற்றமிட்டாயா? நீ நடுவயல் கண்டாயா? நாட்டு நட்டாயா? களைப்பு விட்டாயா? அல்லது நீ அங்கே கொஞ்சம் வேணும் என்கிற பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? நானும் கேட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரும் கேட்கிற வரி ஒரு எடுத்து நெருக்குவிக்கும் மேலே நாட்டு கூட்டம் பரங்கேர் தலை போல் எடுத்து நெருக்கத்திற்கரை குவித்து விடும் ஜாக்கிரதை. துளைக்கிறது மீசையாது, அடக்கு அடக்கு என்பது நட்பு நாடி வந்த முதல் முறை தடுக்கின்றது. என் மடி மீது கை வைத்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இந்த மாதிரி சிங்கிள் டேக்ல அடிச்சா நம்ம மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் எங்க போறது? சூப்பர். இன்னைக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாமா? என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? போன்ஸ். எத்தனை போன்ஸ் இருக்கு உடம்புல? 206. 206. உங்களுக்கு எல்லா போனையும் கிளியரா தெரியுமா? அந்த போன் காட்டினா உங்க நேம்லாம் சொல்லிடுவீங்க, அந்த போனோட நேம் சொல்லிடுவீங்க. அப்பனா நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம ஒரு ஸ்கெலிட்டன் கொண்டு வரலாம் இங்க. நான் காட்டுவேன், நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த போன்ஸ் நேம் கரெக்டா சொல்றீங்களா இல்லையான்னு பார்ப்போமா? ரெடியா? ஸ்கெலிட்டன்ஸ் ப்ளீஸ். அண்ணா இங்க இல்ல, ஸ்கெலிட்டன் சாமி ரெடி? இதா கைக்கேனியஸ். இதா உங்க பாடியோட ஃபுல் வெயிட்டையும் தாங்கிட்டு இருக்கு. இதா ஹீல் பால். ஏன்னா எல்லாரும் இங்க தானே ஹீல்ஸ் போடுவாங்க, அதனால இது ஹீல் பால்னு கூட சொல்லுவாங்க. இதா ஸ்கல் போன். இதா உங்க பிரெயினை பத்திரமா வச்சுக்கிறோம். மொத்தம் 22 ஸ்கல் போன்ஸ் இருக்கு. அதுல 14 கிரெயின்ஸ், 8 ஃபிஷஸ் இருக்கு. எனக்கு என்னமோ இந்த செக்மெண்ட் மீனா நீங்க வர்றீங்கன்னு வச்சிருக்காங்க சார். ஏதோ ஊக்குத்து இருக்குது இல்ல இதெல்லாம். இதா ரிப்ஸ். இதா உங்க லங்ஸையும் ஹார்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணும். இல்ல 12 பேர் ஆஃப் ரிப்ஸ் இருக்கு. ஓகே. இதா ஃபீமேல். இதா உங்க பாடியிலே லாங்கஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன். உங்க பாடியிலே குட்டியான போன் நான் தெரியுமா? உங்க பாடியிலே குட்டியான போன் தான் ஸ்டெப். அது காதுக்குள்ள இருக்கு. இதுல எங்க இருக்கு? காதுக்குள்ளயா? ஓ, ஆல்மோஸ்ட் எல்லா போன்ஸுமே சொல்லிட்டே நினைக்கிறேன். முக்கியமானது இது. இதா ஸ்பைனல் போன். இதா ஸ்பைனல் கார்டை பத்திரமா வச்சுக்கணும். என்ன ஸ்பைனல் போர்டு ஏடிஎம் கார்டுன்னு நினைச்சீங்களா? அதான் உங்க பிரெயின்ல இருந்து ஃபுல் பாடிக்கும் மெசேஜ் கொடுக்கும். இப்போ ஏதாச்சும் கொசு கையில கடிக்கிறதா இந்த ஸ்பைனல் போன் தான் சொல்லி இந்த கையை வச்சு அடிக்க சொல்லும். இதா பெல்விக் போன். இதா பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு டிஃபரெண்டா இருக்கும். அங்கிள் இதான் பேபி பிறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்களே அடுத்து எந்தெந்த போன் நான் விட்டுருக்கேன்னு பார்த்து. இதான் ஹியூமரஸ். மொத்தம் இல்ல எத்தனை போன்ஸ் இருக்குன்னு தெரியுமா? 2 கையிலேயே சேர்த்து மொத்தம் 44 போன்ஸ் இருக்கு. 44. இந்த கையில 27, இந்த கையில 27. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இப்போ நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் மனோபாலா சார்ட்ட உன்னை பத்தி கேட்கணும் முக்கியமா. ஏன்னா சாருக்கு பிடிச்ச செக்மெண்ட் இது கன்ஃபார்மா. ரொம்ப சிறப்பு. இந்த பொண்ணு என்ன வச்சே கத்துக்கிச்சு போல. ஏமா இப்போ என் பாடியில் எவ்வளோ போன் இருக்கு கண்டுபிடி பார்ப்போம். நிறைய இருக்கா? அதுல இருக்கிறது தான் இருக்கா? அதுல காதைய காணாத அடிக்கிட்டு அப்படியே சேர்த்து பண்ணுங்க. காதை வைக்கல. காதே வைக்க
நிக்கல இல்ல இல்ல. அப்புறம் எப்படி காதுல எத்தனை போன்ஸ் இருக்குன்னு எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? எங்கள் அண்ணா சொல்லி கொடுத்தான். அதான் இட்ஸ் ரொம்ப சிறப்பு. ஃபியூச்சர்ல என்ன டாக்டர் ஆக போறியா? ஆமாம். ஆ? அதுக்கு இப்பயே கத்துக்கிச்சு பாருங்க. ஆர்த்தோ. ஆனா இந்த பொண்ணுக்கும் ஒரு சவாலா இருக்கிறது நான் தான் நினைக்கிறேன். என் பாடியில இருந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இருக்கிற பேலன்ஸ் இருக்க 1-2 நரம்பு வச்சுதான் என்ன அனுப்பி விட்டுருக்காங்க. அதனால நீ உனக்கே நான் சவாலா இருப்பேன். ஓகேயா? கண்டிப்பா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். சூப்பர். சூப்பராக பண்ணீங்க. உங்களுக்கு யார் இந்த மாதிரி இப்போவே ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி எல்லா போன்ஸை பற்றியும் கற்றுக் கொடுத்தது யாரு? அண்ணா. சூப்பர். அண்ணா வந்திருக்காங்க. வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க வீட்டிலேருந்து? அவ்வா, தாத்தா, இன்னொன்று அவ்வா, அண்ணா, அம்மா, நைனா. அப்படியே எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க. வித்தியாசமான டேலண்ட். எல்லா போன்ஸ் நேமு அதோட ஃபங்க்ஷனும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹாபி இது? ஆக்சுவலாக நாங்கள் சொல்லித் தரல. அது அவங்க அண்ணன் வந்து என்ன படிக்கிறாரோ அதை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்களா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் எதுவுமே பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. ஸோ 7th ஸ்டாண்டர்டில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்துடுதா போன்ஸ் பற்றி? எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கும் போது தான்வி கேட்டா என்னது இது அப்படின்னோடனே அவளும் எனக்கும் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டா. அதனால நானும் அவள் இன்ட்ரெஸ்டடாக கேட்டதுனால நானும் அப்படியே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். உங்களுக்கு என்ன ஹாபி? எனக்கு ரீடிங் புக்ஸும் அதுக்கப்புறம் இப்போ ஒரு புக்கு எழுத ஆரம்பிச்சிருக்கேன் 7th ஸ்டாண்டர்ட்லேயே. சார் ஆக்சுவலாக 2 பேருமே ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ். 2 பேருமே இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி தான்விக்கு அப்ரிவேஷன்ஸ்லாம் அத்துப்படின்னு கேள்விப்பட்டேன். வித்தின் 1 minute சொல்லிடுவாங்க. இல்லை சும்மா ரேண்டமாக ஏதாவது ஒரு அப்ரிவேஷன் நீங்களே கேளுங்க. வைஃபை. Wireless fidelity. டி. Energy and taste unmetered. ஓகே. செஸ். Chariot, horse, elephant, soldiers. டேட். Day and time evolution. நியூஸ். North, east, west, south. யூஎஸ்பி. Universal service bus. ஏடிஎம். Automated telephone mission. வெரி குட். சூப்பர். வேற அவருக்கும் அப்ரிவேஷன்ஸ்லாம் அதுபடியா? இப்போ ரீசெண்டாக கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இவங்க ஃபாதர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் 50 டிஃப்ரெண்ட் ஃபாதர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் ஃபேஸ்புக், மைக்ரோபயாலஜி, சயின்ஸ் அந்த மாதிரி. ஓ சூப்பர். ஏதாவது ஒரு 5? Father of modern science, Galileo Galilei. Nuclear science, Marie Curie. Zoology, Aristotle. Botany, Theophrastus. Microbiology, Anthony von Leeuwenhoek. Biotechnology, Carl Jelinek. Evolution, Charles Darwin. Mutation, Hugo de Vries. Bacteriology, Louis Pasteur. Modern genetics, environmental DNA, James Watson. Blood circulation, William Harvey. Blood groups, Carl Landsteiner. Ayurveda, Dhanvantri. Homeopathy, vaccination, Edward Jenner. Modern medicine, Hippocrates. Surgery, Shushruta. Genetic engineering, Paul Berg. Cytology, Robert Hooke. Physics, Isaac Newton. Periodic table, Dmitri Mendeleev. Mathematics, Archimedes. Numbers, Pythagoras. Computer, Charles Babbage. History, Herodotus. Geography, Eratosthenes. Education, harassment. Science, Vikram Sarabhai. வா நாப்பா ரொம்ப என்ன சொல்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான டேலண்ட் 2 பசங்களுமே. அதுவும் அண்ணன் 7th ஸ்டாண்டர்ட்லேயே புக்லாம் எழுதியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் நீங்கள் பண்ணணும். தாண்டியும் நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணணும். கலக்கிட்டீங்க. உங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் டயலாக் ரொம்ப சூப்பராக இருந்தது. போன்ஸும் சூப்பர். போன் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். சார் ஆக்சுவலாக இவங்க 206 போன்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக படித்தாங்க. அப்புறம் அதோட ஃபேக்ட்ஸ் படித்தாங்க. இப்போ பாடி சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதோட ஃபங்க்ஷன்ஸும் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இங்கிலீஷ்லேயும் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் என்னது? சப்போட்டா பழம். இப்போ நீங்கள் சப்போட்டா சாப்பிட்டீங்கன்னா பல்லு தான் ஃபர்ஸ்ட் கைண்ட் கட்டின்னு கடிச்சு குட்டி குட்டியாக பீஸாகி ஈசோஃபேகஸ் வழியாக ஸ்டமக்கு காமிச்சிடும். ஸ்டமக்கு தான் கிடுன்னு கிரைண்டாக நல்லதுதான் லிவர் காமிச்சிடும். இப்போ நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்கன்னா ஓடி போய் ஃப்ரிட்ஜு தந்து ஜூஸ் குடிப்பீங்களா? அது மாதிரி இது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் வெளியே அந்த சுற்றி லார்ஜ் இன்டெஸ்டைன் வெளியே அந்த சுற்றி வெளியே வந்துடும். சூப்பர். யார் சொல்லி கொடுக்குறா இந்த மாதிரி? ஏன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் புக் எடுத்து இப்படி படினா அவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ரொம்ப ஆமாம் சார். ஆக்சுவலாக அவங்க 2 பேருமே புக் ரீடிங் ஹேபிட் இருக்குது. டெய்லி நைட் 1 hour புக் ரீட் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க.
ஸோ சயின்ஸ் புக்ஸ் இவங்க படிக்கிறப்ப இவங்களும் அதை எடுத்து வச்சுட்டு இதோட ப்ராசஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு அவங்களே இன்ட்ரெஸ்டடாக கேட்பாங்க. ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கிறணும்னு ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லி கொடுத்துருவோம். அப்புறம் அது இங்கிலீஷில் அப்படியே பிக்கப் பண்ணிக்குவாங்க. அது ரொம்ப அழகாக ட்ராமாட்டிக்காக சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பசங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு, ஏழைங்க போடுறது நாள் கணக்கு, பணக்காரங்க போடுறது பணக்கணக்கு. எதுக்கு இவ்வளோ கணக்குன்னு யோசிக்கிறீங்களா? கர்நாடிக் மியூசிக்னா நித்யஸ்ரீ. லெட்ஸ் வெல்கம் உதயஸ்ரீ. உதயஸ்ரீ, எந்த ஊர்லேருந்து வரீங்க? எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? நான் வந்து போரூர்லேருந்து வரேன். நான் லாச்சாட்லன் ஜூனியர் காலேஜில் படிக்கிறேன். நான் இப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சூப்பர். இன்னைக்கு கணக்கில் நீங்கள் புலின்னு கேள்விப்பட்டேன். ஓ, கேள்விப்பட்டுட்டீங்களா? பயங்கரமாக இருக்கே கவுண்டர்லாம். கணக்கு மேலே உங்களுக்கு ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? எனக்கு சின்ன வயசுலேருந்து மேக்ஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். மேக்ஸ் நான் போடுவேன், அதனால எனக்கு போடுறது பிடிக்கும். அம்மா வந்து அபாக்கஸ் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. அதுலேருந்து நான் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிட்டேன். அப்போ டக்குன்னு ஏதாவது ரேண்டமாக ஏதாவது நம்பர் சொல்லி கேட்டாலும் டக்குன்னு சொல்லிடுவீங்க? ட்ரை பண்ணுறேன். சொல்லுங்கள். I8 I8 40. சூப்பர். 9 8 9 8 72. சூப்பர். இப்போ நம்ம எல்இடியில் கொஞ்சம் ட்ரிக்கியான நம்பர்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து கேட்கலாமா? ரெடியா? எல்இடி ஆன். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 596 plus 369. 596 plus 369. 965. 965. Are you sure? Locking the answer? Answer please. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? ரெடி? நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். நானே சொல்லிடுறேன். 762 plus 84 is equal to 846. 846. Answer please. Next question please. Six four five. 645. Answer please. அடுத்த கேள்வியை பார்த்து விடலாமா? இதெல்லாம் கால்குலேட்டர்லயே கஷ்டம்பா. 8594 பிளஸ் 3651 இஸ் ஈக்குவல் டு 12245. 12245. 12245. அடுத்த क्वेश्चन பார்த்துடலாமா? 6598 மைனஸ் 168. Six four three zero. 6430. ஆன்சர் சரியான்னு பார்த்துடலாமா? ஜாலியா பண்ணுங்க. இன்னைக்கு என்ன நம்ம மேத்ஸ் எக்ஸாம் நடக்குது, நம்ம ஜாலியா பண்ணிட்டு இருக்கோம். ஈஸியான கேள்வியை போடுங்கப்பா. இது நான் சொல்லட்டுமா?
கருணா அந்த ரிஸ்க் எல்லாம் வேணாம். லாஸ்ட் 2 வந்துருச்சு. 1724. எக்ஸாக்ட்லி, அதான் சொல்லாம வந்தேன். சார் எப்படி சார் ஏதோ சொல்லுவீங்க சார்? உண்மையிலேயே நீ அந்த எக்ஸாக்ட்லி அது மட்டும் சொன்னா போதும். நீ அனாவசிய ரிஸ்க் எல்லாம் லைஃப்ல எடுக்காத. ஓகே, சூப்பர். Thank you, sir. தேங்க்யூ சார். சூப்பரா பண்ணீங்க. உங்களோட மேத்ஸ்ல நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்கன்னு பேரண்ட்ஸ் சேர்த்து விட்டாங்களா? எப்படி எப்படி வந்தது சின்ன மேத்ஸ்ல? வயசில் வந்து எனக்கு மேக்ஸ் பிடிக்கும். நான் வந்து மேக்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன சம்ஸ் எல்லாம் போடுவேன். அப்புறமா நான் ஹிந்தி டியூஷன் போயிட்டுருக்கும் போது தான் ஹிந்தி டியூஷன்லேயே படிக்கிறவங்க ஒருத்தன் வந்து அபாக்கஸ்னு ஒன்று இருக்கிறது சொன்னாங்க. எனக்கு அப்போ அபாக்கஸ்னு ஒன்று இருக்கிறது தெரியாது. அதுக்கப்புறமா தான் அபாக்கஸ் டியூஷனில் சேர்ந்து இதை கற்றுக்கிட்டேன். உங்க வீட்டில் யாரெல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு? எங்கள் அம்மா, அண்ணன், ஆயா, தாத்தா, பெரியப்பா, பெரியம்மா. சூப்பர். வாங்க சார் ப்ளீஸ். சார் எப்படி சார் நம்ம உதயஸ்ரீயோட மேத்ஸில் நீங்களும் சின்னதுலேருந்து பயங்கர ஸ்ட்ராங்னு கேள்விப்பட்டோம் சார். கணக்கு ரொம்ப முக்கியம் இல்லை? அப்போதானே ப்ரொடியூசராக இருக்க முடியும். ஆமாம், இல்லைன்னா கணக்கு தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். இதில் வந்து ஒரு சின்ன விஷயம், மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கு கணக்கு நல்லா வரும். ஏன்னா அவங்க தாளக்கட்டில் எண்ணியே 8 பாரு 10 பாரு அப்படி எண்ணுவாங்க. அதனால் அவங்க மியூசிக்கில் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து கணக்கு மேலே பிரிய வருது. கணக்குனாலே ஷிவர் அவங்க, கணக்கு எக்ஸாம்னாலே ஷிவர் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே நான் எனக்கு கணக்குனா உசுருன்னு சொல்கிறேன். அதுவே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆல் த பெஸ்ட்மா. கர்ணா, நீ இந்த கையை இப்படி பண்ணி தான் வருத பாரு. இல்லை அது இல்லை, இப்போ பண்ணுறோம். நீங்கள் சின்னதாக கொடுங்க, நான் கால்குலேட் பண்ணுறேன். ஆனால் சின்ன நம்பர் 0 × 0 = அதுக்கு இவ்வளோ நேரம் இல்லை, நான் தான் சொல்லிட்டு போயேன். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து முதல்ல நீங்கள் ஃபாதர் மதர் பேரண்ட்ஸு இப்போ தாத்தா பாட்டி எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் வளர்ச்சி இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுங்கள், நிறைய என்கரேஜ் பண்ணுங்கள். மெயினாக உன்னை பொறுத்த வரைக்கும் இது சரியான மேடை. இந்த மாதிரி இது வந்து உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் பார்க்குற மேடை. பயப்படாமல் தைரியமாக அடிக்கும். ஓகே? உதயஸ்ரீ, மேத்ஸ் தவிர வேறு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டு? குன்ஃபு, அப்புறம் சிலம்பம். கும்ஃபு? கும்ஃபுல என்னதான் பண்ணுவீங்க சார்? தனியாக விடாதீங்க சார், நம்மளாம் ஒரே டீமு. கும்ஃபுல என்ன பண்ணுவீங்க? நிம்சாக். சூப்பரு, கொண்டு வந்திருக்கீங்களா? எங்கே ஒரு மூமெண்ட் போடலாமா? இப்போ நீ இதே மாதிரி சார் பண்ணணும்னு ஆசைப்படுவியே? கண்டிப்பா பண்ணுங்க சார். தூக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பலு வேணும், எனக்கெல்லாம் இல்லை. நானே கோணவாய் கொட்டாய் விட்ட மாதிரி இருக்கு. நீ ஏமா சார்? தேங்க்யூ ஸோ மச் சார். சீரியஸாக மனோபாலா சாரை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். மனோபாலா சாரோட ஷூட்டிங் பண்ணும்போது அந்த செட்டே ஜாலியாக இருக்கும். ஏன்னா காலையில் வரும்போது எல்லாரும் ஷூட்டிங் போய் படத்தை முடிச்சுட்டு வரலான்னு வருவோம். ஆனால் சார் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணி வெத்த குழம்பு, அப்படியே குழம்பு சாதம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவார். அந்த மாதிரி நான் பல ஷூட்டிங்கில் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிடிக்கும் சார். அதை தாண்டி சின்னத்திரை வெள்ளித்திரை எல்லா சங்கத்துலேயும் எனி ஸ்மால் இஷ்யூ பிக் இஷ்யூ அந்த டிஃப்ரென்ஷியேஷனே கிடையாது. அண்ணன் முதல்ல வந்துடுவார் அட்ரஸ் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் சாரோட சில என்ன சொல்கிறது, அவர்கிட்டேருந்து பார்த்து கற்றுக்கணும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். தேங்க்யூ தேங்க்யூ. அருணாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரியும். எனக்கு வந்து டைலாக், ஒரே ஒரு டைலாக் மட்டும், ஒவ்வொரு கீ டைலாக் மட்டும், அதை வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இவன் கண்ணை வச்சே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப நல்லா இருக்கு. டைமிங் சென்ஸ் ரொம்ப அதிகம் உள்ள ஒரு காமெடி கலைஞர்களில் ரொம்ப இது. குணச்சித்திரம் நல்லா பண்ணக்கூடிய பையன்.
அண்ட் வந்து இந்த ஷோக்கு, இந்த மாதிரி குழந்தைகள் ஷோக்கு என்னை கூப்பிட்டு வச்சு ரொம்ப குஷியாக இருக்குது. இது போன நேரமே தெரியல. இந்த குழந்தைகளோட டேலண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக கலைஞர் தொலைக்காட்சி அவர்களுக்கும், நிர்வாகத்தினருக்கும், இயக்குனருக்கும், மற்ற டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உதயஸ்ரீ, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேத்ஸ் ஸ்கில்ஸ் உன்னோட கோச்சர் யாரு, உங்க மாஸ்டரை பத்தி 2 வார்த்தை நம்ம ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கணும். கார்த்திகா மேம். கார்த்திகா மேம், சூப்பர். அந்த நின்சாக்கு? அது கோகுல் மாஸ்டர். சூப்பர். எவ்வளோ நாளாக போயிட்டு இருக்கீங்க ட்ரைனிங்? ஒரு வருஷம். அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பொண்ணோட இந்த டேலண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாப்பா வந்து எல்லாரும் பார்க்குற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ராபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீசாய் அகாடமி அவங்க மேம் வந்து கார்த்திகா மேமும் இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க மேக்ஸ்க்காக. உதயஸ்ரீ இன்னும் பல சாதனைகள் பண்ணணும். உதயஸ்ரீக்கு யார் வீட்டில் ரொம்ப சப்போர்ட்டு? அண்ணன் தான் சப்போர்ட்னு கேள்விப்பட்டேன். கரெக்டா? தெரிஞ்சிருமே, எல்லா நியூஸும் வந்துருமே. இல்ல, நாங்க சண்டை போடதான் பண்ணுவோம். அதுதான், அதுலேருந்து கத்துக்கிறது தான் நின்சாக்கு. அங்கேருந்து வர்றது தான் பல கலை. கரெக்ட். அண்ணனாலே சண்டை சேர்த்து விட்டாங்க. சரி, அண்ணாவை எப்படி கூப்பிடுவ? ஆகாஷ். பேர் சொல்லி தான். ஆமா. நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? MBA ஃபைனல் இயர். ஓகே. பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா அண்ணனை? ஆமா. அண்ணன் கூப்பிடுறது இல்ல? இல்ல. அண்ணா MBA படிச்சிட்டு இருக்காரு, நம்ம 7th ஸ்டாண்டர்டா? அண்ணா அண்ணானே கூப்பிடலாமே. ஆகாஷ் வாடா போடான்னு சொல்றதை விட. அதுக்கு மேல உங்க இஷ்டம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. ஆகாஷுக்கும் உதயஸ்ரீக்கும் இதை கையில கட்டிட்டு அண்ணனை 3 வாட்டி அண்ணன் அண்ணன் கூப்பிடணும். ஓகே? அண்ணா அண்ணா அண்ணா. சூப்பர். இதே மாதிரி நீங்க அண்ணன் தங்கச்சி பாசமா ஜாலியா நிறைய விஷயம் அண்ணன் கத்துக்கிட்டு இந்த மாதிரி பல சாதனைகள் புரிஞ்சு சந்தோஷமா இருக்கணும். எப்பயுமே ஸ்கூல்ல மேத்ஸ் மட்டும் இல்லாம எல்லா சப்ஜெக்ட்லயும் கலக்கணும். ஓகே? தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லா வாரம் மாதிரியும் இந்த வாரமும் நம்மளோட 3 சூப்பர் ஹீரோஸ் கலக்குன்னு கலக்கிட்டாங்க. நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் மனோபாலா சாரே சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சூப்பர் ஹீரோஸ் ஹானர் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. லெட்ஸ் இன்வைட் மனோபாலா சார். ப்ளீஸ் வாங்க. உதயஸ்ரீ, சுகேஷ், கார்னி. இந்த ஷோ பாருங்களேன், இந்த 3 பேரும் வந்து எவ்வளோ திறமைசாலிகளாக இருக்காங்க. இது இங்கே ஒரு ரப்பரு, அங்கே ஒரு பிரெயின், அங்கே ஒரு கணக்கு மேதை. அவ்வளோ சூப்பரான இந்த ஷோவில் நான் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஆக்சுவலாக நீங்கள் உங்களை நீங்களே இன்னும் டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் ஷோ நான் வரும்போது இதை தாண்டி பண்ணணும். ஓகேயா? கின்னஸ் ரெக்கார்டுங்கிறது ஒரு எண்டு கிடையாது. அதை தாண்டி நிறைய விருதுகள் இருக்குது, உலக நாடுகள் விருது எல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போய் எல்லாத்தையும் பெற்று வரணும். உங்கள் வீட்டை பெற்றோர்களுக்கு எல்லாருக்கும் பெருமை சேர்க்கணும். ஓகேயா? டன்னா? டன். RKG வழங்கும் கிஃப்ட் ஹாம்பர்ஸ் 3 பேருக்கும். செல்வாஸ் கிட்ஸ் வேர் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர் worth 1000 3 பேருக்கும். ஆச்சி மசாலா வழங்கும் கிஃப்ட் ஹாம்பர்ஸ் 3 பேருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பிஸி ஷெடியூல்ல இன்னைக்கு நம்ம சூப்பர் ஹீரோஸ் பார்க்கறதுக்காக நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை கண்ணெதிரே தோன்றினால் சீரியலுக்கு நடுவுல கேக்குற கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்புற முதல் 100 பேருக்கு நிறைய பரிசுகள் காத்துட்டு இருக்கு.